இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. பொதுவாகவே 90களுடைய ஸ்டார்டிங் 2000 ஸ்டார்டிங்லாம் பார்த்தீங்கன்னா 2 விஷயம் ரொம்பவே எல்லாரும் சொல்லக்கூடிய விஷயமா இருக்கும். ஒன்று கடன் அன்பை முறிக்கும் அப்படிங்கிறதும், ரெண்டாவது கடன் வாங்குறதும் தப்பு, கடன் கொடுக்கறதும் தப்பு. இது ரொம்ப ஃபெமிலியராக இருந்த டைம் 90களில் 2000ஸ்லாம் ரொம்ப ஃபெமிலியராக இருந்துச்சு. அது பின்னால் கொஞ்சம் கொஞ்சமாக போகும்போது கடன் அப்படிங்கிறது எமர்ஜென்சி கேட்கும்போது இந்த ஃபிலாசபியை அப்ளை பண்ணி பார்க்க வேண்டியது இல்லை. ஏன்னா எல்லாருக்கும் வேறு மாதிரி பிரச்சனைகள் வர ஆரம்பிச்சிருச்சு. நிறைய பொருளாதார வயசு நம்மளும் வளர ஆரம்பிச்சிட்டோம். திடீர்னு எமர்ஜென்சி மெடிக்கல் ஃபண்ட் அது மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகள் வரப்போ இந்த ஃபிலாசபியாக பழைய ஃபிலாசபியாக கடன் வாங்குறது அன்பை முறிக்கும், அல்லது கடன் வாங்க வேண்டாம், கடன் வாங்குவதும் தப்பு, கொடுப்பதும் தப்பு, இதெல்லாம் அவுடேட்டட் ஸ்டேட்மெண்ட்டாக பார்க்கப்பட்டுச்சு. ஸோ இந்த நிகழ்ச்சியில் என்ன பேச போகிறோம் அப்படின்னா, கடன் ஒருத்தருடைய வாழ்வை எப்படியாக மாற்றிருக்கு, கடன் கொடுத்தவர்கள் அதன் மூலம் ஒரு நெகிழ்ச்சி அடைஞ்சிருப்பாங்க, நம்மளால ஒரு வாழ்க்கையை கூட மாற்றிருக்கோம் அப்படிங்கிற ஒரு நெகிழ்ச்சி இருந்திருக்கும், கடன் வாங்கியவர்கள் தங்களோட வாழ்க்கையும் கூட மாறி இருக்கும். ஸோ இதெல்லாம் சேர்த்து தான் பேசலாம்னு நினச்சோம். அப்படி நம்ம பேச இருக்க தலைப்பு என்ன அப்படின்னா, ஆபத்து காலத்தில் கடன் வாங்கியவர்கள் விசஸ் ஆபத்து காலத்தில் கடன் கொடுத்தவர்கள். ஓகே, ஆபத்து காலத்தில் கடன் கொடுத்தவர்கள், நீங்கள் ஆபத்து காலத்தில் கடன் வாங்கியவர்கள். ஓகே, நீங்கள் எந்த சூழலில் கடன் வாங்கினீங்க, நீங்கள் வாங்கிய கடன் எப்படியாக உங்கள் வாழ்க்கையை மாற்றியது, அந்த நேரத்தில் வாங்கின கடன்கிறது உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு முக்கியமான ஒரு பகுதியாக இருந்திருக்கும். எந்த சூழல் எப்படியாக மாற்றுச்சு? ஏன்னா நான் பார்த்தீங்க அப்படின்னா என்னுடைய முதல் குழந்தை இறந்துட்டாங்க சார். என்னுடைய முதல் ஆண் குழந்தை இறந்துட்டாங்க. அதாவது உலகத்திலே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கொடுமையானது மகன் இறந்து தந்தை அதை நேரில் பார்க்குறது, அது மிகப்பெரிய கொடுமையானது. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த குழந்தை பிறந்துச்சு, எல்லாமே நார்மலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் 8 மாதத்தில் செக்கப்புக்கு அழைச்சிட்டு வந்தேன். அதுக்குள்ளே என்னன்னா தொப்புள் கொடி கட்டாயிட்டு 2 பேருமே இறந்துருவாங்க, அதனால் எமர்ஜென்சி ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு 1 லட்ச ரூபா பணம் கேட்டாங்க சார். அதில் பார்த்தீங்கன்னா என்கிட்ட 50,000 ரூபா தான் இருந்துச்சு. என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய ஃப்ரெண்ட்ஸுங்க சர்க்கிள்லாம் கேட்டேன். அவங்க திடீர்னு கேட்டால் அவங்க எங்கே போவாங்க, அவங்க இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் இடையில ஒரு ஃபோன் வந்துக்கிட்டே இருக்கு, எனக்கு ஒரு நண்பர் ஃபோன் பண்ணிகிட்டு இருக்காரு. ஆனால் அவர் எனக்கு அந்தளவுக்கு பழக்கம்லாம் கிடையாது. அவர் சும்மா ஜஸ்ட்டு ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு, ஜஸ்ட்டு பழக்கம், அவ்வளோதான். சரி ஓகே அட்டன் பண்ணி தான் பார்ப்பேமே அப்படின்னு சொல்லிட்டு அட்டன் பண்ணேன். என்ன ஃபோன் பண்ண எடுக்கவே இல்லை, எப்படி இருக்காங்க வீட்டில் அப்படின்னா, இது மாதிரி சொல்லிட்டேன், இது மாதிரி குழந்தை 8 மாதத்தில் தொப்புள் கொடி கட்டாயிட்டு 50,000 வரைக்கும் என்ன பண்ணுறது தெரில அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவர் கட் பண்ணிட்டார். கட் பண்ணிவிட்டு 1 மணி நேரத்தில் அவர் ராயப்பேட்டையில் 50,000 பணம் எடுத்து கொண்டாந்து கொடுத்துட்டு எக்ஸ்ட்ரா ஒரு 5,000 பணம் செலவுக்கு வச்சுக்கன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு போனார். என்னோட நண்பர் அவர் வந்திருக்காரு. எந்த சூழலுமா நீ கடன் வாங்க வேண்டியிருந்துச்சு? வீட்டுக்காருக்கு இறுதி செலவுக்காக வாங்கணும் சார். என்னாச்சுமா? அவருக்கு திடீர்னு சக்கரை சுகர் ஜாஸ்தி ஆயிடுச்சு. சிஎம்சியில் ஒரு 15 நாள் வச்சிருந்தேன். அது ஆகாது, கிட்னிலாம் பைல் ஆயிடுச்சு மாதிரின்ட்டு இறந்துட்டாரு. ஹாஸ்பிட்டலே இறந்துட்டாரு. காசுக்கு என்ன பண்ண, அப்போதான் பொண்ணுக்கு ஒரு பெரிய பொண்ணு கல்யாணம் 6 மாதம் ஆச்சு. சின்ன பொண்ணு படிச்சுன்னு இருக்குது. அதனால என்னால் என்ன பண்ணுறதே தெரியல. எனக்கு யாரும் எல்லாம் இருக்கிறாங்க, கூட பிறந்தவங்க யாரும் எனக்கு உதவல நேரத்துக்கு. இந்த அம்மா அந்த நேரத்துக்கு எனக்கு ஒரு, இவங்க யார் உங்களுக்கு? எனக்கு சும்மா ஒரு கோயிலுக்கு போனதான் அந்த இடத்துல பேசி பழக்கமானவங்க தான். எங்க கோயிலுக்கு போனப்ப பேசி பழக்கமானவங்களா? வெட்டுவானம் கோயில் ஒன்று இருக்குது, ஆடி மாதம்னா திருவாழம். அந்த கோயிலில் போயிட்டு இது மாதிரி உட்காந்து இருக்கும்போது தான் பழக்கம் 2 பேருக்கும். நீ எந்த ஊர், நான் எந்த ஊர். கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு போறா சுற்றிட்டு உட்காந்துக்கும் போது 2 பேருக்கு பழக்கம். அவங்களும் உட்காந்து நானும் உட்காந்து அது மாதிரி பேசினே இருக்கும்போது பழக்கம். அந்த பழக்கத்தில் ஒடியாந்து இவங்க என்ன பண்ணாங்க, இது மாதிரி இறந்துட்டு போய் வந்தாங்க. இது மாதிரி நான் உதவுறேன், நீ ஏன் கஷ்டப்படுற, அந்த நேரத்துக்கு 1 லட்ச ரூபா கொடுத்தாங்க எனக்கு. இரிசனம் பண்ணுறது கூட பணம் இல்லாமல் இருந்தது. ஆமாம் சார், நல்லா போயிடுச்சு. அவர் நல்லா பால் வியாபாரம் நல்லா பேர் எடுத்தவர். ஆனால் அவருக்கு சூழ்நிலை சந்தர்ப்பம் அவர் எல்லாமே லாஸ் ஆயிடுச்சு. எப்போ நடந்துச்சு இது? 2001 சார். அப்போ உங்களுக்கு 1 லட்ச ரூபா வரைக்கும் தேவைப்பட்டுச்சாமா? அப்போ 1 லட்ச ரூபாய் தேவைப்பட்டது. ஆஸ்பத்திரியோட செலவெல்லாம் கொஞ்சம் பார்த்தேன். 15 நாள் அப்போ உங்களுடைய கணவருடைய மருத்துவ செலவு, இறுதி சடங்கு எல்லாம் பார்த்துக்கிது. ஆமாம் கொடுத்தாங்க. அதில் கொஞ்சம் அதெல்லாம் இது பண்ணிட்டு திருப்பி எனக்கு சாப்பாட்டுக்கே வெய் கிடையாது. அதனால் என்ன பண்ணாங்க இவங்க, சரி நான் மாட்டுக்கு கூட ஒரு 50,000 தரேன். அந்த 50,000 கொடுத்தாங்க. அதில் 2 மாடு பிடிச்சா நீங்கள் 10 மாடாக இருக்குது. இந்த வியாபாரம் பண்ணி அந்த அம்மாவுக்கு அந்த கடனை கொஞ்சமாக கொடுத்துக்கிறேன். டெய்லியும் அதனால நான் எவ்வளோ மின்னுக்கும் சார் அந்த மாட்டால். இப்போ கொடுத்துட்டீங்களா? அந்த கடனை இப்போ கொடுத்துட்டேன். அந்த கடனை திருப்பி கொடுத்துட்டேன். நானும் நல்லா இருக்கேன். உங்களுக்கு எத்தனை வருஷமா இவர் அந்த அம்மா பழக்கம்? 2001 முன்னே தான் சார் தெரியும். 2001 அவங்க கணவர் அப்பதானே? அது முன்னே தான் சார். சரி 1 வருஷம் தான் சார் பழக்கம். 1 வருஷம் தான் பழக்கம். ஓகே, கோயில வரும்போது பழக்கம். கோயில் பழக்கம். அங்க வீட்டுக்காரர் சார், அவர் பேர் முருகேசன் சார். அவர் கண் தானம் பண்ணிட்டு இருந்தார் சார், எழுதி வச்சிருந்தார் சார். அவரே கண் தானம் பண்ணி அடுத்தவங்களுக்கு உதவி செய்யும் போது நம்ம எப்படி சார் செய்யாது இருக்க முடியும்? கண் தானம்
தர்மம், தான தர்மம். அந்த கடவுளுக்கே நம்ம செய்கிறது சேவையாக இருக்கட்டும். அவங்க கண் கலங்கி நின்றுட்டாங்க சார், மனம் உடஞ்சி நின்றுட்டாங்க சார். என்ன பண்ணுறது, பிள்ளையும் கிடையாது சார், கொல்லி போனோம் பிள்ளை கிடையாது, எல்லா செலவும் நான் பார்த்துக்கணும் சார். ஆனா ஒரு வருஷம் பழக்கத்துல 1 லட்ச ரூபாய் நீங்க கொடுத்து சார் ஆண்டவனுக்கு. அந்த 1 லட்சம் நீங்க சேர்த்து வச்சிருந்தீங்களா? என்ன பணம் அது? என் கையில் ஒரு 50,000 இருந்துச்சு சார். மிச்சம் இன்னும் உங்களை மாதிரி ஆளுகளை கேட்டேன் சார். உடனே 11 மணி ராத்திரிக்கு எடுத்து கொடுத்தாங்க சார். அதுக்கப்புறம் இப்படியே இருக்காதே, நீ சோர்ந்து போவாதே அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஒரு 50,000 கொடுத்து மாடு பூச்சி கொடுத்தேன் சார். அங்கே நல்லா தான் ஏர்ன் பண்ணிகிட்டு இருந்தான். நான் அதுக்கப்புறம் கொஞ்சம் டச் விட்டு தான் மறுபடியும் கனெக்ட் ஆனோம். அப்போ கேட்குறப்ப தான் வந்துட்டு ஹெல்த் இஷ்யூனால என்னை வேலையில் கண்டினியூ பண்ண முடியாது, ஐ ஹேவ் டு கம் பேக்குன்ட்டு. அந்த விஷயம் வந்து அது மட்டும் அவன் சொல்லலை. அவன் என்ன சொன்னான்னா, டேய் நான் இது வரைக்கும் நான் சம்பாதிக்கிறப்ப கூட எனக்கு அது ஒரு பெருசாக தெரியல. எப்போ நான் சம்பாத்தியத்தை நிறுத்திட்டு நான் ரிட்டன் வரப்போ தான் அதனோட வாழ்க்கையோட அர்த்தம் எனக்கு தெரியுது. பிகாஸ் அவனை சுற்றி இருந்தவங்களா இருக்கட்டும், யாருமே வந்துட்டு அவனை ஒரு நல்ல விதமாக ட்ரீட் பண்ணல. ஒரு ஸ்டேஜில் வந்துட்டு நான் என் லைஃப்பை நான் முடிச்சிக்கலான்னு நினைக்கிறேன். எனக்கு அந்த ஒரு வார்த்தை தான் எனக்கு வந்துட்டு ரொம்ப இதுவாக இருந்தது. ஏன்னா அப்படி பார்த்த ஒருத்தன் அந்த மாதிரி நினைக்கிறானேன்றப்ப தான் சரி ஓகே என்ன பண்ண, இப்போ உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டுட்டு ஐ ஸ்டார்டட் டு அக்கம்பெனி. அன்னைக்கு மட்டும் அவன் ஃபோன் பண்ணி அந்த ஃபோனை எடுக்கலைன்னா இன்னைக்கு நான் உங்கள் முன்னாடி பேசியிருக்க மாட்டேன் சார். ஆக்சுவலாக நிறைய நேரங்களில் வந்து பேட் ஃப்ரெண்ட்ஷிப்மே கூட உதாரணம் இருக்குது. சில வந்து நண்பர்களால் கெட்ட நண்பர்களால் தான் வந்து இன்றைக்கி இந்த பழக்கத்தில் இருக்குது, காரணமே அவங்க தான். இன்றைக்கி இவ்வளோ நொடியில் இருக்க காரணமும் அவங்க தான், இந்த தேவையில்லாத விஷயம் இழுத்து விட்டாங்க அப்படின்னு. பட் நிறைய நேரங்களில் நண்பர்கள் வந்து உதவியும் செஞ்சு அவங்களோட வாழ்க்கையில் முக்கியமான பங்கும் கொடுத்துருக்காங்க. ஒரு குட் ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு அகைன் நீங்கள் ஒரு எக்ஸாம்பிள். ரொம்ப லாங்காக பேசாட்டி கூட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் மூலமாக ஒருத்தரோட வாழ்க்கையை மீட்டு கொண்டு வர முடியும் இருக்குது. அடுத்த ஜென்னோன்னு ஒன்று, நான் முஸ்லீம், அதில் வந்து ஒரு இது கிடையாது. பட் அப்படி ஒன்று இருந்தால் சகோதரனை பறக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன் சார். சூப்பர். ஓகே, பக்கத்தில் எவ்வளோ ரூபாய் கடன் வாங்க வேண்டியிருந்துச்சுமா? சார் 3 lakhs வாங்க 3 வேண்டியது. லட்சம் ரூபாய். ஆமாங்க சார். எதுக்காக? கோவிட் டைம்ல வந்து ஒரு சின்னதாக எனக்கு ஒரு கொப்பளம் மாதிரி தான் வந்துச்சுங்க சார், பேக் சைடில் முதுகில். சரி ஹீட் கொப்பளம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டோம். ஒரு டைம் தாங்க முடியாத ஒரு வலி, அந்த கொப்பளத்தில் இருந்து சீயெல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. சரி ஹாஸ்பிட்டலுக்கு போனால் எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்கணும் அப்படின்னு சொல்ல எடுத்து பார்த்தது வந்து போனில் வந்து இதாக ஆரம்பிச்சிருச்சு. அந்த வேர் கொப்பளம் உள்ளே போய் போனில் இதாக ஆரம்பிச்சு. இமிடியண்ட்டாக ஆப்ரேஷன் பண்ணணும், இல்லைன்னா உயிருக்கே ஆபத்தாயிடும் அப்படின்னு சொல்லும்போது எங்கள் வீட்டுக்காருக்கு அப்போ சேலரி 10,000 ரூபா, 2 lakhs கட்ட சொல்கிறாங்க. கையில் எதுவும் இல்லை. உடனே என்ன பண்ணும் போது எல்லார் ஃபேமிலியும் அண்ணி நாத்தனாருங்கிற உறவு எப்படி இருக்கும்னு தெரியல. ஏன்னா நாங்கள் ஒரு சிஸ்டர் மாதிரி இன்னைக்கு இருக்கோம். ஏன்னா உங்களோட அண்ணியா? நான் அண்ணி, அவங்க நாத்தனார். நீங்க அண்ணி, அவங்க நாத்தனாரோ? ஓகே. அந்த இடத்துல அவங்க அண்ணன்ட்ட நான் உள்ள இருக்கேன், என்ன பண்றதுன்னு தெரியல. நான் அவங்க அண்ணன் அழுகும்போது நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவங்க லேண்ட் பத்திரத்தை அடமான வச்சு எனக்கு 2 lakhs அன்னைக்கு கொடுத்தாங்க. இன்னைக்கு அவங்க பையனுக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்தா என் பையன் பொக்குன்னு போயிடக்கூடாது, என் பையனுக்கும் அதே மாதிரி எடுத்துட்டு வருவாங்க. ஆனால் எனக்கு நன்றி சொல்ல வாய்ப்பே கொடுக்க முடியன்னு தெரியல. அக்கா இந்த இடத்துல எனக்கு ரொம்ப நன்றிக்கா. அந்த இடத்துல ஏன்னா எனக்கு உயிர்ங்கிறது வந்து எனக்கு ஒரு பையன் இருக்காங்க சார், அந்த பையன் அனாதையாக இருப்பான்ல, எனக்கு அந்த இடத்துல ஆப்ரேஷன் பண்ணலை அப்படிங்கும்போது என் உயிரை காப்புனதுக்கு ரொம்ப நன்றிக்கா.